வாங்க மல்லி சமையல் இன்றைக்கி எங்கள் வீட்டில் உளுந்தம்பருப்பு சாதமும் குருமாவும் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு அரை உலக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இதை இப்போ நம்ம லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த சாப்பாடு நம்ம மாதத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம செஞ்சு சாப்பிடணும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், லேசாக வறுத்தாச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ நான் அரிசி ஊற வச்சுருந்தேன், சாப்பாட்டு அரிசி. ஒரு உலக்குக்கு அரை உலக்கு உளுந்து, அதாவது ஒன்றுக்கு பாதி தான் கணக்கு. இப்போது இதுக்கு 3 பொடி தண்ணி சேர்த்துக்கலாம். சாப்பாட்டுக்கு வைக்கிற அதே அளவு தண்ணி தான். தண்ணி சேர்த்தாச்சு. ஒரு 6 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன், கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக. கொஞ்சம் தேங்காய், அப்புறம் தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்ம சாப்பாடு வேலை முடிஞ்சுது. ரொம்ப சிம்பிளாக சாப்பாடு, ரொம்ப ஆரோக்கியமான சாப்பாடு. இப்போ கொஞ்சம் சீரகம் சேர்த்து நம்ம மூடி போட்டுடலாம். 2 விசில் விட்டுக்கலாம், கரெக்டாக இருக்கும். 2 விசில் கரெக்டாக இருக்கும். இப்போ குருமா வச்சிடலாம். காலிஃப்ளவரை நல்லா சுடுதண்ணியில் போட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், 3 தக்காளி, 3 பச்சை மிளகா, உருளைக்கிழங்க வேக வச்சு கட் பண்ணி எடுத்துருக்கேன். பச்சை பட்டாணியும் வேக வச்சுருக்கேன். மல்லித்தலை. இப்போ தேங்காய் ஒரு அரை முடி சேர்த்துருக்கேன். அரைக்கும் போது தேவையான பொருட்கள் போட்டு நம்ம அரைச்சிடலாம். இப்போ குருமா வைக்க ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா, இந்த சாப்பாட்டுக்கு சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சூப்பர் கருவாட்டு குழம்பும் நல்லாயிருக்கும். துவையில் அரைச்சி சாப்பிடுவாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். 3 தக்காளியும் சேர்த்துடலாம். பச்சை மிளகாவையும் சேர்த்துடலாம். துவையில் எள்ளு துவையில் அரைச்சி சாப்பிடுவாங்க, நல்லா வதக்கிக்கலாம். எள்ளு துவையலுக்கும் நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு. நமக்கு டைம் இல்லை அப்படின்னா டக்குன்னு இந்த சாப்பாடை வச்சுட்டு நம்ம ஒரு எள்ளு துவையல் கூட அரைச்சிக்கலாம். இப்போது தேவையான மசாலா போட்டுடலாம். மிளகாத்தூள் 2 ஸ்பூன், கொஞ்சம் மஞ்சத்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் கறி மசாலா பொடி. இதெல்லாம் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம காலிஃப்ளவரை இதோட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா பிரட்டிக்கலாம். இப்போது நம்ம காலிஃப்ளவரை நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். இப்போ நம்ம காலிஃப்ளவர் மட்டும் வேகணும், நல்லா வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம உருளைக்கிழங்க வேக வச்ச உருளைக்கிழங்க சேர்த்துடலாம். சேர்த்துட்டு பச்சை பட்டாணியும் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம், அதையும் நம்ம சேர்த்துடலாம். பாருங்கள், இப்போ வேக வச்ச பட்டாணியை நம்ம சேர்த்துடலாம். பட்டாணியும் சேர்த்து நல்லா நம்ம கிளறிக்கலாம். இப்போ இதில் இப்போ உருளைக்கிழங்கும் பட்டாணியும் கொஞ்சம் அடுப்பில் இருக்கும்போது உப்பு காரம்லாம் அதில் பிடிச்சிரும். அடுப்பில் இருக்கட்டும். இப்போ தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், தேங்காயில் நான் இஞ்சி, பூண்டு, 2 பட்டை, 2 கிராம்பு, பெருஞ்சீரகம் அதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கேன். இப்போ இதையும் நம்ம சேர்த்துடலாம். பாருங்கள், குழம்பு நல்லா உருளைக்கிழங்குலாம் உப்பு காரம்லாம் பிடிச்சிருக்கும். இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றியாச்சு. அவ்வளோதான், நம்ம குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றுனனால இப்போ ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் இருந்தால் போதும், நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நான் குழம்பு தண்ணியாக தான் வச்சுருக்கேன். இந்த சாப்பாட்டுக்கு நல்லா குழம்பு பிடிக்கும். அவ்வளோதான், நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மல்லித்தலை போட்டுடலாம் கடைசி. அவ்வளோதான், நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். 2 விசில் வந்திருக்கும், சாப்பாடு வந்துருச்சு. பாருங்கள், 2 விசில் விசிலும் போயாச்சு. எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். சூப்பராக வெந்து வந்துருச்சு. அவ்வளோதான், நம்ம உளுந்தம்பருப்பு சாதமும் ரெடி,
குருமாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிடலாம். நல்லா சுட சுட சாப்பாடு வச்சு இந்த குருமாவை நல்லா மேலே ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பே பத்தாது, அந்த அளவுக்கு குழம்பு நல்லா பிடிக்கும். இதில் பாருங்கள், நான் இன்றைக்கி எவ்வளோ உருளைக்கிழங்கு, பட்டாணி, காலிஃப்ளவர்லாம் போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான், நம்ம சாப்பாடும் குருமாவும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.